கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். செல் டு மீ, விற்று போடு. அன்புக்குரியவர்களே, சில இடங்களில பண நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் பொருளை கொண்டு போய் அடகு வைப்பார்கள். வங்கியில வைக்க வேண்டும் என்று சொல்லி போனால் அங்கே பல்வேறு சட்டதிட்டங்கள் இருக்கும் என்று சொல்லி அடகு கடைகளிலே கொண்டு போய் வைப்பார்கள். அங்கே போனால் அவர்கள் கூடுதலான வட்டி ஆனாலும் பரவாயில்லை என்று வைத்து விடுவார்கள். நான் இந்த வால்பாறைக்கு சமீபத்தில் போயிருந்தப்ப பார்த்தேன், ஒரு 7-8 நகை அடகு கடை வரிசையாக அதில் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அடகு பிடிக்கிற மக்கள் இயலாமையை பயன்படுத்தி அவரிடத்துல அந்த நகையை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மக்கள். சிலர் திருமண காரியம் வந்துவிட்டது பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நிலத்தை வீட்டை விற்பதை கூட நான் பார்த்திருக்கிறேன். இங்கு வேதத்துல அருமையான 2 சகோதரர்கள், ஏசாவும் யாக்கோபும். ஏசாவை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்ன வார்த்தை? மூத்தவன் சிவந்த நிறமாயும் சர்வாங்க ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான், அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். 27வது வசனத்துல யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். குணசாலி, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ந்தேன். ஆனால் அவன் குணசாலி செய்கிற காரியம் என்ன? தனக்கு சாதகமாக சேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கு விற்று போடும்படியாய் சொல்லுகிறான். பர்த்ரைட். ஏசா பசி கொடுமையில அதை விற்று போடுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தலைமை பொறுப்புக்காக அநேக விசுவாசிகள் தாங்கள் செய்யக்கூடாத பல தவறுகளை செய்து விடுகிறார்கள். அரசியலிலும் அப்படித்தான். இங்கே வேதத்தில் ஏசாவும் அப்படித்தான். தன்னுடைய உரிமையை வயிற்று பசிக்காக அவன் விற்று போடுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் வாழ்க்கையில என் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை எந்த சூழலிலும் விற்று விடாதபடிக்கு என் ஆண்டவர் என்னை அழைத்து ஆட்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வெற்றிகளை காண நாம் எத்தனைக்க வேண்டும். இன்றைக்கு பல குருவானவர்கள் கோர்ட்டு வாசலில் நிற்பதை பார்க்கிறேன். தன் ஸ்தானத்தை இழந்து, செபத்தை மறந்து, என் ஆண்டவரிடத்திலே சமாதானமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள இயலாத நிலைகளை பார்க்கிறேன். என் ஆண்டவர் என்னை தொட்டார் என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படுகிற சப்தம் நமக்கு அவசியம். ஏசாவை போல விற்று போடாத வாழ்க்கைக்கு, இறைவனிடத்தில் அர்ப்பணித்த வாழ்க்கைக்கு நாம் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, நீர் மகிமைப்பட எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஜீவியத்துல உம்முடைய பிள்ளைகளாக இன்று வாழ்ந்து செழிக்க உதவி செய்யும். இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.